வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. ஏதோ சொன்னி இப்போ என்கிட்ட திரும்ப சொல்லு. ம் என்ன திரும்ப சொல்லணும்? இல்லை நீ தானே இப்போ ஏதோ சொன்ன, உனக்கு பயந்துட்டேன், உனக்கு அடங்கிட்டேன் அப்படின்லாம் ஏதோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அது என்ன திரும்ப சொல்கிறியா? ஆமாம், வசந்த் கேம்ப் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக தானே நீ இப்போது நான் பேசுறதுக்கெலாம் கம்முன்னு இருந்த. அதுவும் ஒய்ஃப் முன்னாடி என்னை எழுத்து பேசாமல் இருக்கனா, அப்போ நீ எனக்கு பயந்துட்டேன்னு அர்த்தம். உனக்கு ஃபஸ்ட்டு அறிவு இருக்கா? நீ டாக்டருக்கு தானே படிச்சிருக்க. உனக்கு அறிவு இருந்தால் ஃபஸ்ட்டு நீ இந்த டேபிள் மேலே ஏறி உட்காந்துருக்க மாட்டேன். படித்த படிப்புக்கு மரியாதை கொடுக்குற மாதிரியா இருந்தாலும் நீ இந்த டேபிள் மேலே ஏறி உட்காந்துருக்க மாட்டேன். நீ ஒரு டாக்டர்னு வெளியில் சொல்லாத, ஏன்னா அதுக்கான கெப்பாசிட்டி கொஞ்சம் கூட உனக்கு கிடையாது. ஏய், தேவையில்லாத இப்போ நீ விளக்கம் கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணு ஜான்சி, இந்த மாதிரி தேவையில்லாத பேசுறது. ஃபஸ்ட்டு டேபிள்லேருந்து இறங்குறியா? இதை நான் சொல்லி தான் நீ இறங்கணுன்றதெல்லாம் ஒன்றுமே அவசியம் கிடையாது. என் ஒய்ஃப் சொன்னான்றதுக்காக அந்த செகண்ட் நான் உங்ககிட்ட கத்திருந்தேன் அப்படின்னா உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் சொல்லு? நம்ம ரெஸ்பான்ஸாக ஒரு புக்கை வச்சு படிச்சுட்ருக்கோம். படிச்சுட்டு இருக்கும்போது அந்த புக் மேலே ஏறி உட்காருவியா சொல்லு? அதை நீ பண்ணுவேன்னா இந்த டேபிள் மேலே ஏறி உட்காரலாம். இந்த டேபிள் ஏறி உட்காந்ததை விட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? மேனஸே இல்லாமல் ஒருத்தவங்க ரூமுக்கு வரும்போது எக்ஸ்கியூஸ் கேட்காம உள்ளே வர்றது. திறந்த வீட்டில் எதுவும் நுழையுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஏய், ஏன் வாய மூடு, நான் ஏதாவது சொல்லணுமா? அப்போ தான் வாய முடிவியா என்ன? இன்னுமே நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான். ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக இரு, அதுக்கப்புறம் எது வேணாலும் பேசி எது வேணாலும் பண்ணு. அதை விட்டுட்டு இந்த கேரக்டர் கூட உங்ககிட்ட இல்லை அப்படின்னா யாரும் பேச கூட ரெடியாக இருக்க மாட்டாங்க. சரவணா, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா? தெரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் செய்கிறது தான் கரெக்டு, நான் ஆசைப்படுறதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று அந்த டேபிள்லேருந்து இறங்கணும்னு மனசு வரல. என் ஒய்ஃப் படிக்காதவ தான், நான் அதில் எதுவும் சொல்லலை. ஆனால் அவளுக்கு தெரிஞ்ச பேசிக் மேனஸ் கூட உனக்கு தெரியல. உங்கள் டேபிள் மேலே ஏறி உட்காந்துருக்காங்க, எனக்கு பிடிக்கல, அவங்கள இறங்க சொல்லுங்கள். என்ன தான் உங்கள் கூட படித்தவங்களா இருந்தாலும் டேபிள் மேலே எப்படி உட்கார முடியும்னு கேட்டால் பார்த்தியா? அங்கே அவள் படிக்காமலே மேதையாயிட்டா. 10 டிகிரி படித்தோம், எந்த தொழில் பார்க்குறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரியாமல் டேபிள் மேலே ஏறி உட்காந்த நீ அந்த இடத்துல படிக்காத முட்டாளாயிட்ட. ஏய், வாய மூடுன்னு. ஒன்றும் இல்லாமல் ஒரு திறமையுமே இல்லாமல் படிக்காத ஒரு முட்டாளை கல்யாணம் பண்ணப்பவே உனக்கு இவ்வளோ திமிரா? இன்னும் நல்லா படித்த பொண்ணெல்லாம் நீ கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், கையில் பிடிக்க முடியாது போலயே. ஃபஸ்ட்டு வாய மூடுறியா? படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு நம்புறவன்னா அது உனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் நீ இன்னும் இந்த படிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்க பற்றியா? நான் சூஸ் பண்ண லைஃப்லேருந்தே தெரிய தேவையா சரவணன் கேரக்டர் எப்படின்ட்டு? சரவணனை பற்றியும் தெரியும், சரவணன் கேரக்டரை பற்றியும் தெரியும். ஆனால் இந்த சரவணனை அடையாமல் இந்த ஜான்சி விட மாட்டா. வாய் மூடு. நானும் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கேன்னு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பைத்தியக்காரி மாதிரி புலம்பிட்டு இருந்தால் எல்லாம் கரெக்டு தான். இப்போ கல்யாணம் ஆகி என் ஒய்ஃபும் என் கூட இருக்கா, இன்னும் நீ இதே மைண்ட் செட்டில் பேசிகிட்டு இருக்க பற்றியா? இதுதான் இன்னும் கேவலத்தோட உச்சக்கட்டங்கிறது. அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை சரவணா. ஆனால் எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன். பெஸ்ட் ஆஃப் லக். என்னால் முடியாதுங்கிறியா? முடியாதுன்ற வார்த்தையை எப்பயுமே யாருக்கிட்டையுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். உன்னால் முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ கேம்ப் நல்லபடியாக நடக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுல உனக்கு அக்கறை இல்லை, அப்படி தானே? அதான் என்கிட்ட சவால் விடுறேன். கேம்ப் நல்லபடியாக நடக்கும்னு எனக்கு தெரியும், என் லைஃப் நல்லா இருக்கும்னு தெரியும். அதை நீ எதுவுமே ஜட்ஜ் பண்ண தேவையில்ல. இப்போவும் சொல்கிறேன் சரவணா, உன் ஃப்ரெண்ட்ஷிப் வசந்த் அதையும் நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவேன். உன் ஒய்ஃப் வந்திருக்காளே அவளையும் நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவேன். நான் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேனே, இது ரெண்டுமே எனக்கு பக்கபலமாக தான் எப்போவுமே நிற்கும். உன் ஓட்டத்துக்குலாம் இது ரெண்டுத்தையும் அசைக்க கூட முடியாது. வேணா ட்ரை பண்ணி பாரு, நான் தைரியமாக தானே சொல்கிறேன். காலேஜ்லேருந்து ட்ரை பண்ணிட்டேன், எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒன்றும் பண்ண முடியல. இப்போ புதுசாக என்னோட லைஃப் ஏதோ பண்ண போகிறாங்கிற, அதையும் ட்ரை பண்ணி பாரு. அதையும் உன்னால் அசைக்க கூட முடியாது, ஏன் நெருங்க கூட முடியாது இந்த சரவணன் இருக்கிற வரைக்கும். சவாலா? சவால் தான். இந்த ஜான்சி நினச்சா அசைக்க முடியாதது எதுவுமே இல்லை. அசைச்சு பாரு. அண்ட் ஒன் மோர் திங், நீ எது மேலே கை வச்சாலும் இந்த சரவணன் கம்முன்னு தான் இருப்பான். ஆனால் இப்போது நீ சொன்ன பற்றியா என் ஃப்ரெண்ட்ஷிப், அது மேலே கை வச்சாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். செகண்ட் திங், என் லைஃப்பில் அதாவது என் அன்பு மேலே கை வச்சாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன் 2 பேர் மேலேயும் ஒரு பார்வை பார்த்தா கூட என்னால் சும்மா இருக்க முடியாது. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும், சொல்ல மாட்டேன், செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, கொஞ்சம்
கிளம்புறியா? டேய் வந்தவொடனே ஸ்டார்ட் பண்ணிட்டாளா? அவள் கிடக்குறான் பைத்தியக்காரி. டேய் அன்பு வேற கோவமாக போனா என்னாச்சு? கோமாவா போனா ரொம்ப? என்கிட்ட வேற நான் இனிமேல் டாக்டர் கிட்ட பேச மாட்டேன் மாமான்னு சொல்லிட்டு போகிறா. அப்படி என்னடா நடந்துச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. மற்றவங்களாம் எங்கே? ஜெகன் அம்மா வினோத் வந்திருக்கானா? வந்திருக்கான்டா, வினோத் தான் வந்திருக்கான். மச்சான் வேறு எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, பார்த்துக்கலாம். எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காதானே. கேம்ப் நல்லபடியாக நடக்கணும், அவ்வளோதான். 10 நாள் தானே, பார்த்துக்கலாம். டேய் ஃபஸ்ட்டு இங்கே என்ன நடந்துச்சு? ஏன் அன்பு கோவமாக போனா அதை சொல்லு. ஒன்றும் இல்லைடா வசந்த், வந்தவொடனே பைத்தியக்காரி மாதிரி டேபிள் ஏறி உட்காந்தா. அன்புக்கு பிடிக்கல. என் டேபிள் எப்படி உட்காரலான்னு சொல்லிட்டு கேட்டா. அவன் முன்னாடி இறங்க சொல்லி சொன்னா மட்டும் இவனை இறங்கவா போகிறான். இன்னும் பெருசாக பேசிகிட்டு இருப்பா அதை பற்றி. அன்புக்கு அதெல்லாம் புரியாது. தேவையில்லாமல் அவள் பேசுறதெல்லாம் இவன் மண்டைக்குள்ளே ஏறிடும். அதனால் கிளம்புன்னு சொன்னேன். என் முன்னாடி நீங்கள் ஏன் அவங்கள இறங்க சொல்லலை அப்படின்னு கோவத்தில் போயிட்டான். டேய் எப்படி சமாளிக்க போகிறப்ப? அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. அன்பு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். டேய் சமாளிச்சிருவோமா? என்ன மச்சான் கேள்வி இது? நம்ம சமாளிக்காத பிரச்சனையா? ஏன் கூட சப்போர்ட்டா நீ நிற்க மாட்டியா? நான் நிற்காம வேற யார் நிற்பா? அப்புறம் என்ன, வீடு பார்த்துக்கலாம். ஒரு பார்வை பார்த்தே உயிர் தந்த பெண்ணை பாராமல் போய்விடுமா? ஒரு கண்ணு கொஞ்சம் வலி வந்த போது மறு கண்ணும் தூங்கிடுமா? நான் தரப்பாறை பல தாண்டி நேரம். டே இப்போ என்ன தாளாட்டு பாட்டி துறையை தூங்க வச்சிட்ருக்கியா? ஆமாம், உனக்கு என்ன பிரச்சனை இப்போ அவன் என்ன தூங்க வைக்கிறதுல? டேய் எனக்கு என்ன பிரச்சனைனா, ரொம்ப நேரமாக இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான், நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எதுக்கட அவனை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கா? பைத்தியக்காரா, விட்றான் அவனை. என்னை தூங்க வச்சுட்டு தான் வருவான். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணி, இல்லைனா லேப்டாப்பை மூடி வச்சுட்டு தூங்க மரியாதையா? டேய் உனக்கே ஓவரா தெரியலையாடா? பச்சை குழந்தையாடா நீ. டெய்லி உன்னை தூங்க வைக்கிறதுக்கு இப்படி ஒரு போராட்டமாக இருக்குது. தூக்கம் வந்தால் தூங்க மாட்டியா இருமா? அதெல்லாம் முடியாது, அவன் இல்லாமல் நான் தூங்க மாட்டேன். ஏதாவது கேட்டால் அப்படி சீனிங்கிட்டுன்னு பே. சரி எதுக்கு இப்போ அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அவனுக்கும் ப்ராஜெக்ட் தெரியலன்னு கேட்டுட்டு இருக்கான்ல. அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணணும், நீ ஒழுங்காக தூங்கு. சரவணா இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு தாளாட்டெலாம் படுவியா? அது ஒன்று தான் அவன் செய்யலை. தோ இங்கே நடுவில் ஒரு கம்பி கட்டி, அது என்ன தூளி கட்டுவாங்களே, அதையும் கட்டிட்டுறா. ஒரு வழியாக ஒரு பால் டப்பா வாங்கினீங்கன்னா தூளியில் ஆட்டி விட்டு பால் டப்பாவை வச்சிடலாம் வாயில். போகிறாம பிடிச்சான். ஆமாம் அப்படியே போகிறாம. டேய் ஆனால் இன்னும் 10 நிமிஷம் தான் டைமு. அவனை தூங்க வச்சுட்டு நீ வரலன்னு வச்சுக்கோயேன், வர டென்ஷனுக்கு என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுடா. சரி மற்றதெல்லாம் நீ பார்த்துட்டே இரு, நான் வரேன். தூங்கிடுவான் இப்போ அவன். சரவணா லைஃப்பில் எப்போ என்ன நடந்தாலும், என் லைஃப்பில் யார் வந்தாலும் இல்லை உன் லைஃப்லேயே யாரோ வந்தாலும் நீ என்னை விட்டு எப்பயுமே பிரியக்கூடாது. என் கூட தான் இருக்கணும், என் கூட தான் தூங்கணும். என் லைஃப்லேயும் உன் லைஃப்லேயும் யார் வர போகிறா? நான் ஏன் உன்னை விட்டு தூங்க போகிறேன்? அவன் லைஃப்பில் யாரோ வர போகிறாங்கன்றது தான், அவன் லைஃப்பில் யாரோ வர போகிறாங்கன்றது சிம்பாலிக்காக சொல்லிக்கிட்டு இருக்கான். கம்முன்னு தூங்க வைடா, பைத்தியக்காரன் இது உளறிக்கிட்டு இருக்கான். ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் லைஃப்பில் யார் வந்தாலும் சரி, உன் லைஃப்பில் யார் வந்தாலும் சரி, உன்னை என்னை யாராலையும் எப்பவும் பிரிக்க முடியாது. போதுமா? நிம்மதியாக தூங்கு. லவ் யூ சரவணா. லவ் யூடா வசந்த். இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்காவது கிடச்சிருக்குமான்னு கேட்டால் அந்த உலகத்தில் யாருக்குமே கிடச்சிருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என் உசுருடா நீ. எப்படி நீ என் லைஃப்பில் வந்த, எப்படி உன் லைஃப்பில் நான் வந்தேன் அப்படின்லாம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் என் லைஃப் ஃபுல்லாக இப்போவும் சரி எப்போவும் சரி என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் வசந்த் தான் எனக்குள்ளே இருப்பான்றதில் எந்த டவுட்டும் இல்லை. அப்படி உனக்கு நான் என்னடா செஞ்சுட்டேன்? எனக்கு எல்லாமே பார்த்து செய்யணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு யாருமே இல்லைன்னு நான் சின்ன வயசுலேருந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் உன்னை என்னைக்கு நான் பார்த்தனோ அன்னையிலேருந்து நான் ஒரு அனாதைன்றதையும் மறந்துட்டேன்டா. நான் கடவுள்கிட்டன்னு வேண்டுதல்னு எதுவுமே வச்சது கிடையாது. ஆனால் நீ என்கிட்ட நெருங்கி வர வர வேண்டுதல் வைக்கணுன்னு தான் தோணுது. என் வசந்தை இந்த நெருக்கத்துலேருந்து எப்போவுமே பிரிச்சிடாதீங்க, என் கூடயே வச்சுருங்க. என் லைஃப்பில் வேறு எதுவுமே வேணாம், அவன் மட்டும் போதும் அப்படின்னு கத்தி சொல்லணும் போல தான் இருக்குது. எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் உன்னை நான் மிஸ் பண்ண மாட்டேன்டா வசந்த். டேய் போதும் வாடா. இதோ வரேன்டா. அவன் தான் தூங்க வைக்கிறதுல பிஸியாக இருக்கான். நீ என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க அப்போலேருந்து? டேய் வினோத்தே. ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுட்ருக்கேன். யோசி அப்பாவது விளங்கறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு தேடி சொல்லுண்ணே. டேய் கண்டிப்பாக விளங்கிடுவான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம சேர்ந்துருக்கிற சேர்க்க அப்படி. அதுவும் கரெக்டு தான். விளங்கக்கூடாதுன்னு நினச்சாலும் அவனுங்க விளங்க வச்சிருவானுங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சர் பிரைட்டாக தான் இருக்கும். அதில் எதுவும் டவுட் இல்லை நீ சொல்கிற மாதிரி. டேய் சரவணா அழும்பு கட்டி அடிக்காதடா. குழந்தை தூங்க வச்சிருச்சுல, எழுந்து வா. வாரம் இருங்கடா, நீங்கள் வேறு கத்தியாக அவனை எழுப்பிடுவீங்க போல.
ஆமாம், எழுந்தால் திருப்பி தோற 1 மணி நேரம் உன்னை கூப்பிடுவார் தூங்குறதுக்கு. நாங்கள் காத்தாமலே இருக்கோம், நீ எழுந்து வாண்ணா. டேய், அவன் தூங்கட்டும், நான் பக்கத்து ரூமில் போயிட்டு புக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. சரி, போயிட்டு சீக்கிரமா வா. ம். துவரைக்க தூக்கத்தை பற்றி என்னெல்லாம்? டேய் அஜய், உனக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு ரெக்கார்டு வாங்குறதுக்கு ஸ்ரீநிதி ஹாஸ்டலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. டேய், என்ன ஹோட்டலுக்கு சாம்பார் வாங்க வரான்ற மாதிரி சொல்கிற? ஏய், அப்படிதான் அவன்கிட்ட சொன்னாவ, எனக்கு மட்டும் என்ன தெரியும்? அப்புறம் இவன் தூங்கிட்டு இருக்கான். உள்ளே வந்தால் என்ன வருது? சரவணன் நம்ம 2 பேரையும் சேர்த்து புதைச்சிருவோம் இங்கேயே. ஒருவேளை ஃபோன் பண்ணி வரலன்னு சொல்லியிருப்பாளோ, அதனால தான் தூங்க போயிட்டான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பதட்டத்தில் தூங்கியிருக்க மாட்டானே. டேய், ஏன்டா இது அவன் மூச்சிட்டு இருக்கும்போதே என்கிட்ட சொல்லலை, என்ன ஏதுன்னு கேட்டுருப்பல்லப்ப. மச்சான், எனக்கே இப்போ அவன் தூங்கினதுக்கு அப்புறம் தான் தோணுது. அம்மா ரெக்கார்ட்லாம் முடிச்சிட்டானா? டேய், ரெக்கார்ட்லாம் இன்னமாடா அவன் முடிக்காமல் இருப்பான். அதுவும் சரவணன் விட்டு வச்சிருக்கான். ரெக்கார்டுக்கு என்னைக்கு கொடுக்குறாங்களோ அன்னைக்கு மறுநாளே அவனை முடிக்க வச்சிருவான். இவன் ரெக்கார்டு எழுதாமல் இருக்கான். அவனே ஒரு கதை சொல்கிறான், நீனு அந்த நம்பரை பற்றியா? அப்போ ஹாஸ்டலுக்கு வந்தப்போ என்ன பண்ணுறது? டேய், கொன்றுவன்டா அவங்க 2 பேரையும். ஏய், கீழே கிடக்கிறது வசந்த் ஃபோன் தானா? அதுதானே இப்போ வைப்ரேட் ஆச்சு. டேய், ஆமாண்டா. வர முடியல அப்படின்னா ஃபோன் அடிக்கிறேன்னா, ஒருவேளை அவள் தான் அடிக்கிறாளோ இந்த டைமுக்கு. ஏன்னா இந்த டைமுக்கு உனக்கு வேற எந்த ஃபோனும் வராதேடா. மச்சான், அவன் நம்பரா இது? தெரியலையே. அந்த லூசு பையில முதல்ல எழுப்பேன், தூங்கினதெல்லாம் போதும். நீ முதல்ல அந்த பெட்ஷீட்டை உருவி கடாசேன், அப்போ தான் எந்திரிப்பான். பெட்ஷீட்டை கொடுங்கடா. எல்லா வேலையும் பார்த்துட்டு பெட்ஷீட் இல்லாததான் இப்போ குறை துறைக்கி. டேய் வசந்தே, ஏந்திரிடா. சரவணங்கிட்ட சொல்லுவேன். சொல்லு, நல்லா சொல்லு. ஸ்ரீநிதி ஹாஸ்டல் வாசலில் நிற்கிறா, நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போ. டேய், உண்மையாக சொல்கிறேன். பின்னா இது யார் நம்பர் சொல்லு. இந்த டைமுக்கு உனக்கு யாரும் கால் பண்ண மாட்டாங்க. இப்போ கால் வருது அப்படின்னா யாருடா இது? தெரியலையே மச்சான், ஸ்பீக்கரில் போடு. இவளாச்சும் டேஸ் காலர், நம்ம ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டு இங்கே நின்னா இப்போ என்ன ஆகுறது? ஏய் ஸ்ரீநிதி, நியாயம் அடி இதெல்லாம். யாராவது லேடிஸ் ஹாஸ்டலுக்கு வெளியில் நின்றுட்டு இருப்பானுங்க பயலுங்க வந்து, ஆனால் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு வெளியில் நிற்கிற ஒரே பொண்ணு நீ தாண்டி. ஏய், நானே ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ரூமுக்கு போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வேற திரும்ப போகலாமான்னு கேட்டுட்டு இருக்கேன். என்னது, ரூமுக்கு போய் பார்க்க போறியா? ஃபோன் எடுக்கலன்னு அடுத்த கட்டாதான் எப்படி எகிரி குதிச்சிரு வேலை செய்கிற? ஏய், நீ என்ன வேணாலும் பண்ணுனா நான் போயிடுவேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. போடி, எடுக்கிறானுங்களா இல்லையா ஃபோனை? இரு ரிங் போகுது, எடுக்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். இல்லைனா அவர் கூட 2 ஆளுக்கு இங்கே சுற்றிட்டு இருக்கோம்ல, அதுங்களுக்கு ஃபோன் அடிப்போம். டேய், அட்டன் பண்ணுடா. ஏன்டா இன்னும் என்னையே முறைச்சிட்டு இருக்க? அட்டன் பண்ணு, அவள் தானு பார்ப்போம். சரவணன் வேறு வந்துட போகிறோம். அட்டன் பண்ணுடா சீக்கிரம். அடிச்சுக்கிட்டே இருக்கா. நான் எடுக்கலன்னா அப்புறம் எல்லாருக்கும் அடிப்பான்னு நினைக்கிறேன். இவன் அந்த மாதிரி ரகம் தான். இவ்வளோ நேரம் என்ன? ஹலோ ஹலோ சீனியர், நான் தான் ஸ்ரீநிதி பேசுகிறேன். ஸ்ரீநிதியா? கன்ஃபார்ம் அவளே தான். டேய், பார்த்துறாத மச்சான், இரு கேட்போம். ஏம்மா, இந்த நேரத்துக்கு ஏன் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன்? இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணாமல் வேறு எந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணுவாங்க? நான் தான் வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதான். இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறா பத்தியா? ஏம்மா, உண்மையிலே வந்துட்டியா? எங்கே இருக்க? உங்கள் ஹாஸ்டல் பேக் சைடில் இங்கே கார்டன் மாதிரி இருக்கும்ல, அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். உங்களால் வர முடியுமா? இல்லைன்னா சொல்லுங்கள், நான் ரூமுக்கு வந்து வாங்கிக்கிறேன். ரூமுக்கு வந்து வாங்கிக்கிறாளா? எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறா பத்தியா? போகிறது பாய்ஸ் ஹாஸ்டலு, ஆனால் கொஞ்சம் கூட பயம் இல்லைன்னா இவளுக்கு. சொல்லுங்கள் சீனியர், வந்து வாங்கிக்கவா இல்லை நீங்கள் வரீங்களா? சீனியர் நீங்களே வாங்க சீனியர், வர முடியாது. இவ கூட சேர்ந்து நானும் செத்துக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் சீனியர், எனக்காக வச்சு வாங்க. சீனியரா? இந்த குரலை இங்கே கேட்டிருக்கமே. அம்மா, நான் ரெக்கார்ட்லாம் எழுதி முடிச்சிட்டோமா, நீ வர தேவையில்ல, தயவு செஞ்சு கிளம்பு. நாளைக்கு நான் காலேஜில் பார்த்து பேசுகிறேன். அதெல்லாம் முடியாது, நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், அசால்ட்டாக வேணாங்கிறீங்க. ரிஸ்க் எடுத்து வந்ததுக்காக வந்து என்னை பார்த்துட்டு வச்சுப்போங்க. என்னது பார்த்துட்டு போகணுமா? என்னடா பேசுகிறா இவ? அம்மா, பக்கத்தில் யார் நிற்கிறான்னு கேளு. ஆரம்பிச்சிட்டானே இவர் விட்ட. அவனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறான். இவன் புதுசாக ஒரு பிளான் போடுறான். மச்சான் கேளுடா. டேய், ரொம்ப அவசியம். ஒழுங்காக அவ்வளோ போக சொல்லலாம்னு நானே பேசிகிட்டு இருக்கேன். பக்கத்தில் யார் நிற்கிறான்னு கேட்குற பத்தியா? டேய் ப்ளீஸ் எனக்காக கேளுண்ணா. ஆமாம், உன் கூட யாருமா நிற்கிறா? இல்லை தனியாக வந்திருக்கியா? நான் தனியாக வரல சீனியர், என் கூட இசை வந்திருக்கா, என் ஃப்ரெண்டு. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாடே என் நெஞ்சு, ஊடலில் வந்த சொந்தம், கூடலில் கண்ட இன்பம், மயக்கம் என்ன காதல் வாழ்க. இப்போ அவனே போலனாலும் இவன் போகாமல் விட மாட்டான். சாவா, போய் பார்த்துட்டு வந்துடலாம். டேய், நான் வரலண்ணா, நீ வேணா போ, எனக்கும் சேர்த்து. டேய், ஒழுங்காக வந்துரு, இல்லைனா இப்போ ஃபோன் வந்த விஷயத்த சரவணன்ட்ட போட்டு கொடுத்துருவேன்.
என்னடா? சீனியர் என்ன ஏதோ பேசிட்டே இருக்கீங்க, வரீங்களா இல்லையா இல்லை நான் உள்ள வரட்டுமா? டேய் நம்ம போலனா உள்ளே வந்துடுவா, ஒழுங்கா வா போய் பார்த்துட்டு வந்துடலாம். டேய் சரவணன் வந்தா என்னடா பண்ணுறது? வந்து என்ன கேட்பானே, திடீர்னு எங்கடா போனா தூங்கிட்டு இருந்தவனே. நான் பார்த்துக்கிறேன், 2 பேரும் கிளம்பி தொலைங்க. தேங்க்ஸ் மச்சான். இவ்வளோ நேரம் கத்துன நீ ஏன் பம்புறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. கிளம்பு, நல்லா இருந்தா சரி. லவ் யூடா மச்சான். கிளம்பி தொலைங்கடா, வந்துட போகிறான் சரவணனும். அப்புறம் உங்களால் சமாளிக்கவே முடியாது. அவள் வந்து ரூமில் தான் உங்களை பார்ப்பா. ஆமாண்டா, அவன் சொல்கிற மாதிரி ரூமுக்கு வந்தாலும் வந்துடுவா, வா போகலாம். என்ன ஆச்சுடி? வராங்களா, ஏறு பார்த்துட்டு போகலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? நீ ஃபாலோ பண்ணுறதுக்காக என்னையும் கூட்டு வந்து ஊருகா மாதிரி நிற்க வச்சிருக்கேன்னு அன்னைக்கே சீனியர் இடிக்காதன்னு சொன்னேன். இடித்தது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டு எழுதி தரேன்னு ஒத்துந்திருக்கேன். எனக்கே தெரியாமல் ஹாஸ்டலுக்கு போய் பார்த்துருக்கேன். எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்? ஆமாம், எதுக்குன்னு உனக்கு இன்னமா தெரியல? எதுக்கு? ஏன் வசந்த் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏய் என்ன அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன்? உண்மையாக தான் இசை சொல்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாவே வசந்தை தெரியும். ஒரு இன்சிடெண்ட்டில் தான் பார்த்தேன் லேபில். அப்போது அவரை பார்த்தவே அவரோட இன்னசென்ட்டான பேச்சு, அவர் இன்னசென்ட்டாக நடந்துக்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. எப்படிடா அந்த பையனை அப்ரோச் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். அப்புறம் தான் அன்றைக்கி கிரவுண்டில் பார்த்தேன்னா வேணுனே வம்பு எடுக்கணும்னு ஸ்டாண்ட் எடுத்து விட்டேன். அடிப்பாவி. உண்மையாக தான் இசை, எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம காலேஜில் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு பையனா இந்த வசந்த் தான். இன்னசென்ட்டு, பயந்தாங்கொல்லி, எல்லாமே. கிட்டத்தட்ட அவனுக்கு தெரிஞ்சது ஃபுல்லாகவே அவன் ஃப்ரெண்டு சரவணன் மட்டும்தான். அவரை தவிர வேறு வெளி உலகமே தெரியாத மாதிரி தான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த மாதிரிலாம் ஒரு பையனை இந்த காலத்தில் பார்த்துருக்கியா? அவ்வளோ இன்னசென்ட்டான பையன். ஏய் என்ன சொல்ல வரேன்? என்ன சொல்ல வரேன்னா என்னவோ சொல்ல வரேன். பின்ன யாராவது ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி பாய்ஸ் ஹாஸ்டல் வாசலில் வந்து நிற்பாங்களா? அதுவும் ஒரு பொண்ணு பாய்ஸ் ஹாஸ்டல் வாசலில் நிற்கிறேன்னு சொல்கிறேன். பயந்தாங்கொல்லி மாதிரி வந்து பார்க்க யோசிச்சுட்டு இருக்காரு. இதுலேருந்தே தெரியலையா அவர் கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு? நம்மளாம் வாலண்டியராக போனால் கூட இந்த கேரக்டர்லாம் ஒன்றுமே பண்ணாது. ஏய் நம்ம 3rd இயர் படிக்கிறோம், ஃபைனல் இயர் இருக்குது, ஒழுங்காக படிச்சுட்டு வெளியில் போகணும். ஏன் லவ் பண்ணால் யாரும் லைஃப்பில் உருப்பிட மாட்டாங்கன்னு ஏதாவது விதி இருக்கான்னு? ஏய் லவ்ன்ற ஸ்டேஜுக்கெலாம் பேசுகிறது லவ்வா? லவ்வாக மாற சான்சஸ் இருக்குது. ஏன்னா பிடிச்சி போய் தானே இப்படி வாலண்டியராக நானாக வந்து நிற்கிறேன். அன்றைக்கி ரூமுக்கு போனப்போ கூட என்னை ஒரு தப்பான பார்வை கூட பார்க்கல. இப்போயும் நான் இங்கே நிற்கிறேன், என்ன இப்படி வந்து நிற்கிறாள் அப்படின்னு நினைக்கல. ஒரு பொண்ணுக்கு நம்மளால் ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாரே தவிர மற்றபடி என்னை பற்றி அவர் எதுவும் யோசிக்கல. ஆக்சுவலி அவருக்குமே என்ன பிடிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அதை நான் என்ன காமிச்சிக்கல. எனக்கு பிடிச்சிருக்குன்றதையும் நான் சொல்லலை. பார்க்கலாம், 2-3 மீட்டிங்கில் எப்படி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்துட்டு நான் தான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்னது ப்ரப்போஸ் பண்ண போறியா? ஏன் பொண்ணுங்க யாரும் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்கான்னு? அவரே ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சா கூட நான் விட மாட்டேன். நான் தான் கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணுவேன். ஏய் இதெல்லாம் ஓவர்னா? ஓவர் இல்லைன்னு பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் அவர் வரட்டும். இப்போ வேணும்னே தான் சீண்டி பார்க்குறேன். அப்படிதான். மச்சான் இவளுங்களுக்கு திமிர பற்றியாடா? ஆனால் இதுங்களாம் பசங்களாக பிறக்க வேண்டியது, மாற்றி பொண்ணுங்களாக பிறந்துருச்சுல. உண்மையாடா? ஆமாம், டென்ஷனாக இருந்த நீ இசை பேரை சொன்னோன்னே எதுக்கு இப்போ கூட வந்த? மச்சான் ஒழுங்காக உண்மையை சொல்லு. டேய் ரொம்ப நாளாகவே அவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சும் என்ன அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அதான் அப்படி உன் கூட சேர்ந்து அப்ரோச் பண்ணி நம்ம லவ் டெவலப் பண்ணலாமேன்னு வந்தேன். நானே இவளை எப்படி கழட்டி விடலான்னு யோசிச்சுட்ருக்கேன். நீ கரெக்ட் பண்ண வந்திருக்க பற்றியா? நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ தான் அவளை கரெக்ட் பண்ணுவேன். ஆனால் அவள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப நாளாக ஸ்கெட்ச் போட்டு ஒன்று அவள் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் தோணுது. என்னை பற்றி ஏதோ டீட்டெயில் தெரிஞ்சு தான் வச்சிருக்கா. ஏன்னா ஃபோன் நம்பருமே நான் கொடுக்கல, என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இதெல்லாம் பாசிபிள்னு தான் எனக்கு புரியல. சரி சரவணன் வேறு தேடுவான், வா என்னன்னு கேட்டு கிளம்புவோம். சீனியர் அங்கே நில்லுங்க, அதோ வரேன். ஏய் கத்தாத, பொறுமையா வா. சரி மச்சான், உங்கள்கிட்ட நின்னா நான் மாட்டிப்பேன். போய் ஓரமாக நிற்கிறேன்னா ஓரமாக நிற்கவா நீ போகிறேன்? கண்டுபிடிச்சிட்டியா? அப்பட்டமாக கண்டுபிடிச்சிட்டேன். சரி வீடு, வந்ததுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல. நான் போய் பாவம் பயத்தில் நிற்கிறேன், கம்பெனி கொடுக்குறேன். போய் தோலை. தேங்க்யூ. ஏய் சீக்கிரமாக வாடி. நான் சீக்கிரமாக வரது இருக்கட்டும். அங்கே ஒன்று வந்திருக்கு பாரு உன்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு. ரொம்ப நாளாக உன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கு, சிக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வசமாக சிக்கிட்டேன்னு. ஏய் அவனை பார்த்தா தாண்டி எனக்கு பயமாக இருக்குது. ரொம்ப நாளாக என் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கான் தெரியுமா? இன்றைக்கி வேறு நான் தனியாக சிக்கிறேன். என்னென்ன மக்க போட போதோ. ஆல் த பெஸ்ட் இசை. ஏய் என்ன இந்த டைமுக்கு வந்திருக்க ஹாஸ்டல் கிட்ட? நான் தான் சொன்னேனே சீனியர் ரெக்கார்டு வாங்க வரேன்னு. நான் தான் ரெக்கார்ட்லாம் அப்போவே எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து வந்திருக்க. ஒரு பொண்ணு மாட்டினா என்ன வருது? உன் நேம் ஸ்பாயில் ஆகாதா? அதெல்லாம் ஆகாது. ஆனால் ஏன் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா? புரியல. டியூப்லைட் புரிஞ்சிட்டாலும் புரியாத மாதிரியே தான் நடிக்கும். இதுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் தானே கேள்விப்பட்டோம். இப்போ ஏன் அப்படியே பிளாங்காக பேசுது? ஏய் என்ன யோசிச்சுட்ருக்க? ஒன்றும் இல்லை சீனியர், சும்மா தான். சரி கிளம்பு, ரெக்கார்ட்லாம் நான் எழுதி முடிச்சிட்டேன். ஆக்சுவலி தூங்கிட்டு இருந்தேன் நீ கால் பண்ணும்போது. தேவையில்லாமல் எழுந்து வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு வேறு என்னை தேடுவான். நான் போகிறேன், நீனும் போ.
தூங்கிட்டீங்களா? ஆமாம், ரெக்கார்ட்லாம் அப்போவே எழுதி முடிச்சிட்டேன். சும்மா உன்னை வெறுப்பேற்றதுக்காக ரெக்கார்டு எழுதித்தான்னு சொன்னேன். ரெக்கார்டு யாராவது ஃபைனல் டே சப்மிட் பண்ணுற வரைக்கும் எழுதிட்டு உட்காந்துருப்பாங்களா? அந்த ஹேபிட்லாம் எனக்கு கிடையாது. நான் பிஃபோரே முடிச்சிட்டேன். உன்னை வெறுப்பேற்றதுக்காக அப்படி சொன்னேன். எனக்கு தெரியும். தெரியுமா? எப்படி தெரியும்? நீங்கள் எழுதாம இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை எழுத வைக்காம விட மாட்டாருன்னு காலேஜுக்கே தெரிஞ்ச உண்மை தான். இதில் எனக்கு மட்டும் தெரியாமலா போக போகுது? ஆமாம், இவ்வளோ தரம் தெரிஞ்சு வச்சுருக்க. அப்புறம் ஏன் இப்போ ரிஸ்க் எடுத்து வந்தேன்? அதான் நான் எழுதியிருப்பேன்னு உனக்கு தெரியும்ல. இருந்தாலும் ஏன் கடமை, சும்மா கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். அம்மா, ஹாஸ்டல்லையா ஸ்டே பண்ணியிருக்கேன்? இல்லை, எனக்கு இந்த ஊர் தான். இசை தான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கா. அவளை பார்க்க அப்பப்போ இந்த ஹாஸ்டலில் நானும் ஸ்டே பண்ணுவேன். வார்டனுக்கு தெரியாது. அப்படியே ஸ்டே பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவேன். கண்டுபிடிக்க மாட்டாங்க. இது ஏன் நம்மள இப்படி பார்க்குதுன்னு தெரியலையே. ஆமாம், அவள் கூப்பிட்டா நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து இங்கே பேபான்னு நின்றுக்கிட்டு இருக்கியே, மாட்டினா என்ன அவ? அதான் தெரியலையே. ஐடியாவே இல்லாமல் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். எந்த பக்கம் ஓட்டலான்னு. ஆமாம், உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட பயம் இல்லையா? யார் சொன்னா? எனக்கெல்லாம் கிலோ கணக்கில் பயம் இருக்குன்னு உள்ள எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு தைரியமாக அப்படி நிற்கிறேன். பயப்பட சொன்னால் நான் பயப்படுற மாதிரி யாருமே இந்த உலகத்தில் பயப்பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயம் உள்ள கொட்டி கிடக்கு. அப்புறம் என்ன லட்சணத்தில் இங்கே வந்து நிற்கிறேன்? அது என் ஃப்ரெண்டு கூப்பிட்டா, அதனால அவளுக்கு கூட வந்தேன். ஃப்ரெண்டுக்காக என்ன வேணாலும் செய்வியா? ஆமாம், அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு தானே எல்லாமே. அப்புறம் அவளுக்காக செய்யாமல் வேறு யாருக்காக செய்ய போகிறோம்? பரவாயில்ல, ஃப்ரெண்டுக்கெலாம் ரெஸ்பான்ஸ் ஓவராக தான் கொடுக்குறேன். அவளுக்கு கொடுக்காம? சரி, என்ன உனக்கு தெரியுமா? தெரியும். தெரியும்னா எப்படி தெரியும்? ஏன் எப்படி தெரியும்னு சொன்னால் என்ன பண்ண போகிறீங்க? என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் இப்போ ஒன்றும் முடியாது. அதான் எப்படி தெரியும்னு சொல்லு. என்ன டபுள் மீனிங்கா? ஆமாம், நீங்கள் எந்த தைரியத்தில் வந்து நிற்கிறீங்க? நாங்கள் தான் கூப்பிட்டோன்னா மாட்டினா என்ன ஆகும் தெரியும்ல? பொண்ணுங்க நீங்களே பயப்படாம வந்து நிற்கும்போது நாங்கள் ஏன் பயப்படணும்? நாங்கள் எகிரி குதிச்சு ஓடிடுவோம். நீங்கள் 2 பேரும் தான் எப்படி ஓடுவீங்கன்னு தெரியாது. ஆமாம்ல. ஆமாம் தான், இல்லைலாம் இல்லை. சரி கிளம்பு, அதான் எழுதுகிற வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் நின்றுட்டுருக்க? கிளம்பு. வந்ததுலேருந்து கிளம்புங்கிறீங்க. ஏன் நின்று பேச மாட்டீங்களா என்கிட்ட? இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்துக்கு வந்திருக்கேன். ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் தைரியமாக வந்திருக்காளுன்னு சொல்லிட்டு பேசாமல் போன்றீங்க. நான் ஏன் உங்ககிட்ட பேசணும்? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? ஏன் என்கிட்ட பேச உங்களுக்கு எதுவும் இல்லையா? என்னை பிடிக்காதா என்ன உங்களுக்கு? ஏய், என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு? ஏன் என்ன டீட்டெயில் உங்களை பற்றி உங்களுக்கு வேணும் சொல்லணும்? டீட்டெயில் சொல்கிறியா? என்னை பற்றி எல்லாமே தெரியுமா உனக்கு? தெரியும். என்ன தெரியும்? தெரியும். சரி, நான் ரொம்ப டீட்டெயிலாக பேச விரும்பல. தெரியும்னா தெரிஞ்சதோட வச்சுக்கோ, நான் கிளம்புறேன். சீனியர், இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து உங்கள்கிட்ட பேச தான் வந்திருக்கன்றது உங்களுக்கு புரியுதா? எனக்கு நல்லாவே புரியுதுடி. ஆனால் உன்னை பார்த்தா எங்கே உங்ககிட்ட பேசி பழகிட்டோன்னு தான் பயமாக இருக்குது. உன்னை தாண்டி உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. அதுவும் இப்படி போல்டெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணுற பற்றியா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கேரக்டரில் தாண்டி நான் விழுந்துட்டேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியும். சீனியர், எனக்கு இந்த வளவலன்னு பேசலான்னு தெரியாது. நான் ஏன் இப்படி வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன் போல்டாக வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து உங்களை பார்க்குறேன், அதெல்லாம் உங்களுக்கு லைட்டாக வச்சும் புரியுதா? எனக்கு புரியல, புரியவும் புரியாது. கிளம்புறியா? உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? ரெக்கார்டு எழுதி தரியான்னு கேட்டேன், எழுதி தரேன்னு நானே எழுதிட்டேன்னு சொல்லிட்டேன். அதோட கிளம்ப வேண்டியதானே? தேவையில்லாத ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கொன்னா இங்கே வந்து ஹாஸ்டல் வாசலில் நிற்கிறது, கால் பண்ணுறது, தைரியமாக ஹாஸ்டல் உள்ள வர்றது, இந்த பழக்க வழக்கத்தெல்லாம் ஃபஸ்ட்டு மாற்று. எல்லா டைமும் இது சேஃபாக இருக்காதுன்னா? நான் பொண்ணு மாதிரி இல்லாததை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குனே கேள்விப்பட்டேன். அதை விட்டுட்டு இப்போ பொண்ணு மாதிரி நடந்துக்கணும் எப்படி? ஏய், எனக்கு பிடிச்சிருக்குன்னு உனக்கு யார் சொன்னா? யாரோ சொன்னா, உண்மை தானே? உண்மை அதெல்லாம் கிடையாது. ஒழுங்காக கிளம்பு. எனக்கு தெரியும், நான் பேசினா எதுவுமே உங்கள் மண்டையில் ஏறாது. அப்படியே ஏறினாலும் ஏறாத மாதிரி தான் நடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்கிட்ட பேசணுமோ அவங்கள்ட்ட பேசி பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். அப்போ தான் நீங்கள் தெளிவாக பேசுவீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க சீனியர், இந்த ஸ்ரீநிதிக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு, இல்லை அப்ரோச் பண்ணணும்னு நினச்சிட்டானா ஸ்ட்ரைட்டாகவே அப்ரோச் பண்ணுவா. இந்த சுற்றி வளச்சலாம் எனக்கு பேச தெரியாதுன்னு நீங்கள் தான் சொன்னீங்களே, நான் பையன் மாதிரி இருப்பேன்னு சொல்லிட்டு. அதான் எனக்கு எப்பயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். அப்படியே டேரெக்டாக அப்ரோச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். உங்களை டேரெக்டாக அப்ரோச் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யார்கிட்ட பேசினா நீங்கள் என்கிட்ட வந்து பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அவங்கக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன்னு. ஏய், ஓவராக வாய் பேசாத. தேவையில்லாமல் யார்கிட்டயே போய் பேசணும்னு வச்சுக்கோயேன், அடித்தாலும் அடிச்சிருவான் பார்த்துக்க. ஒழுங்கா உன் ஃப்யூச்சர் பாரு. 3rd இயர் தானே படிக்கிற, இன்னும் ஃபைனல் இயர் இருக்குது, அதுக்கப்புறம் மேலே படிக்கணும். இதெல்லாம் எவ்வளவோ இருக்குது. இந்த வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியும், வாயை முட்டு போகிறீங்களா? ஏய், என்ன? அதான் நான் சொல்லிட்டேனே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன் இப்படி இருக்கிறவங்க யாரும் படித்ததா உருப்பிட்டதா சரித்திரம் இல்லையா என்ன? இந்த மாதிரி எங்களுக்கு உருப்பிட தெரியும். நீ கிளம்பு. என்ன நீ போன்ற? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வாடா போடானும் பேசுவேன். ஒழுங்கா போ. ஒரு பொண்ணு வந்து டேரெக்டாக பேசுவாலாம், இவன் மூஞ்ச பாவமாக வச்சுட்டு நிற்பானா. இதெல்லாம் எனக்கு தேவைதானே? நடுராத்திரில் பாய்ஸ் ஹாஸ்டல் ஏறி குதிக்கணும்னு எனக்கு நான் தலை எழுத்தா? உங்களுக்குலாம் கிட்ட வந்து பேசுகிற பொண்ணு பிடிக்காது. ஓரமாக வெக்கப்பட்டுக்கிட்டு தாவணி பாவடை தழையை கட்டிக்கிட்டு அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி போனால் கூட தேடி தேடி வருவீங்க. இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டு டேரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணி போல்டாக நின்னா உங்களுக்குலாம் பிடிக்காது, அப்படி தானே? ஏய், தேவையில்லாத பேசாத. அப்படிலாம் இல்லை எனக்கு. என்ன மென்று முழுங்குறீங்க? ஒன்றும் இல்லை. ஆமாம், பிடிக்காது. கிளம்பு. பிடிக்கல அப்படி தானே? நீ மொட்டையாக கேட்காத பிடிக்கல பிடிக்குதான்ட்டு. நீ ஃபஸ்ட்டு இப்போ கிளம்பு. தேவையில்லாத மாட்டினா ரிஸ்க்கு தான். கிளம்பு.
முன்னெல்லாம் தேடி வந்தேன் பாரு, எல்லாம் இந்த தலை எழுத்து. ஏய் அஜய், வா போகலாம். சரி பார்த்துப்போம், நான் கிளம்புறேண்ணா. ம், அம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்டால் பதில் சொல்லுவியா? கேளுங்க, பதில் சொல்கிற மாதிரியா இருந்தால் சொல்லுவேன். வாய்க்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. அம்மா ஸ்ரீநிதிக்கு வசந்த பிடிச்சிருக்கா? ம், எனக்கே தெரியாது. இப்போ தான் வந்து நிற்கும்போது சொன்னான், ரொம்ப நாளாக அவரை நோட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேணும்னே தான் அன்றைக்கி கிரவுண்டில் அடிச்சலாமா, அவர்கிட்ட எப்படி பேசுறது, சான்ஸ் எப்படி ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு. பிடிச்சிருக்குன்றதுனால தான் இன்றைக்கி பார்க்க வந்தேன்னு இப்போ தான் சொல்லிட்டு இருந்தா. உண்மையாக சொல்கிறேன். ம், உண்மையாக தான் சொல்கிறேன். ஏன் வசந்த் சீனியருக்கு ஸ்ரீநிதியை பிடிச்சிருக்கா? ம், பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னான். ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதை சொன்னால் உனக்கு விளங்காது. கிளம்பு. ஏன் என்கிட்ட மட்டும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டிங்க, நான் பதில் சொன்னல. அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும்ல. சொல்லி ஒரு யூஸும் கிடையாது. நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். அவள் இது வரைக்கும் எதையுமே ஆசைப்பட்டு பண்ணது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வசந்த் சீனியர் மேலே மட்டும்தான் அவள் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கா. ஏன்னு எனக்கும் தெரியல. உங்களால் முடிஞ்சால் அவருக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள். நான் புரிய வச்சாலும் அவனுக்கு புரியாது. யார் புரிய வச்சா புரியுமோ அவங்க மூலயமா வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ம், சரி, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரம். ம். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், ஊடலில் வந்த சொந்தம், கூடலில் கண்ட இன்பம், மயக்கமென்ன. என்ன ஸ்ரீநிதி, எப்படி இருக்க? வா ஜெகன், நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா சூப்பராகவே இருக்கேன். நீ தான் இங்கே என்ன பண்ணுறேன்னு தெரில. ஏன் அப்படி கேட்குறேன்? அப்புறம் அவன் நல்லா இருக்கணும், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ தானே ஒதுங்கி போன. உனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு உனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ அவன் மறக்கவே முடியாத அளவுக்கு அவன் பக்கத்துலேயே வந்து செட்டில் ஆகிட்டியே, அதான் கேட்குறேன். அப்படிலாம் இல்லை ஜெகன். சரவணன் சீனியர் மேரேஜ்க்காக வந்தோம். அப்புறம் ஸ்டே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால தான் இப்போ நீங்களாம் எதுக்கு வந்திருக்கீங்களோ அதுக்கு தானே நானும் இருக்கேன். இப்போ இங்கே அது புரியுது, கேம்புக்காக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வீட்டிலே டேர் அடிச்சிட்டு இருக்கியே, அதான் எனக்கு புரியல. அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உனக்கு அக்கறை இல்லையா என்ன? நான் ஒன்றும் என் சுயநலத்தில் பேசல, உனக்காக தான் சொல்கிறேன் இதெல்லாம். எனக்கு புரியுது. இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. பரவாயில்லையே ஸ்ரீநிதி, இங்கே வந்து நல்லா பொம்பளை பிள்ளை மாதிரி மாறிட்ட போலயே. பார்க்கறதுக்கு எப்போ பார்த்தாலும் பையன் மாதிரியே சுற்றிக்கிட்டு இருப்பேன். வந்துட்டா எதுவும் பேச வேணாம் ஜெகன். என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சில ரீசனால தான் நான் இப்படிலாம் மாறி கம்முன்னு இருக்கேன். சரியா? அதை நீ உனக்கு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்காத. என்ன ஸ்ரீநிதி இப்படி முடிவு பண்ணிட்ட? ஜஸ்ட்டு கேட்டேன். உன்னோட லுக் வேறு மாதிரி இருக்குமே, இப்போ நீ வேறு மாதிரி இருக்கியே, யாருக்காகவாவது மாறி இருக்கியா அப்படின்றதுக்கு கேட்டேன். என்ன ஸ்ரீநிதி என்னை பற்றி இப்படி கேட்டுட்ட? நீ திடீர்னு இப்படிலாம் மாறி இருக்கியா, அதனால கேட்டேன். நீ எதுவும் கேட்க வேணாம், நான் கிளம்புறேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு. வசந்த் லைஃப் எப்படி மாற்றணும், அவள் லைஃப்லேருந்து நான் எப்படி ஒதுங்கி போகணுன்றது எனக்கு தெரியும். அதை நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்பட தேவையில்ல. எனக்கு ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்ண, அதுக்கு தேங்க்ஸ், அவ்வளோதான். மற்றபடி என்கிட்ட தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்கதேன். இவளுக்கு இன்னும் இந்த திமிர் அடங்கல, அடக்கிறேன். ஹலோ, சொல்லுங்கள் சார். தம்பி ஊருக்கு வந்தாச்சா? ஊருக்கெலாம் வந்தாச்சு சார். உங்களை நேரில் பார்த்து பேச முடியுமா? நேரில் எதுக்கு தம்பி பார்த்துக்கிட்டு? உங்களுக்கு தேவையானதை நான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப போகிறேன். எனக்கு தேவையானதை நீங்கள் ஃபோன்லேயே பேசி செஞ்சு தர போகிறீங்க. இதில் நம்ம மீட்டிங்லாம் தேவையில்ல, நேரில் பேசினா தேவையில்லாத ரிஸ்க் தான். அதுவும் உண்மைதான். ஏன்னா இது உங்கள் சொந்த ஊர் வேறு. தேவையில்லாத மாட்டிக்கிட்ட இஷ்யூஸ் தான். தம்பி இந்த வாட்டி பர்மனெண்ட்டாக வசந்த்கிட்டேருந்து அந்த புள்ளையை பிரித்து வெளியில் அனுப்பிடணும். வசந்துக்கும் அந்த பிள்ளைக்கு எந்த கான்டாக்டும் வரக்கூடாதுன்னு. கண்டிப்பாக சார். எனக்குமே அவன் மேலே ஒரு கண் இருக்குது. இந்த காரியத்தை வச்சு அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணுன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்படி நடந்தால் இன்னும் சந்தோஷம் தம்பி. ஏன்னா அவள் வேலைக்கு போக போக அவன் தேடி போகணுன்னு தான் நினைப்பான். இதே அவளுக்கு கல்யாணம்னு ஏதாவது ஆயிடுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் சுத்தமாக வேலைக்கு போயிடுவான். அவளை லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. அப்படி செஞ்சிட்டிங்கன்னா எனக்கு இன்னுமே சந்தோஷம் தான். இன்னும் டபுளாகவே உங்களுக்கு நான் தந்துடுறேன். கண்டிப்பாக சார். அதுக்கான வேலையை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த கேம்ப் முடியறதுக்குள்ளே ஸ்ரீநிதியை கல்யாணம் பண்ணி தான் கூப்பிட்டு போவேன். மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். கண்டிப்பாக வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சிடலாம். அது போதும் தம்பி. ஏன்னா அந்த குடும்பத்திலே எல்லாரையும் எனக்கு பழி வாங்குறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் வசந்த பழி வாங்குறதுல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்வம் இருக்குது. நான் அப்படியே அவங்க அப்பான மாதிரி கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணுன்றது என்னோட கனவு. அதையும் உடச்சிருந்துட்டான். மற்ற எல்லாத்துலேயுமே அவங்க குடும்பத்தில் போல்டாக நிற்கிறது அவன் ஒருத்தன் தான். அவன் வாழ்க்கையை சரிச்சிட்டுன்னு வச்சுக்கோயேன், அந்த குடும்பத்தில் மற்றபடி எல்லார் வாழ்க்கையுமே சரிஞ்ச மாதிரி தான்.
மற்றவங்களுக்காச்சும் கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இவனுக்கு மட்டும்தான் கல்யாணமே ஆகாமல் வாழ்க்கை நாசமாக பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் எதிரி உங்களுக்கு மட்டும் எதிரி இல்லை சார், எனக்கும் தான் எதிரி. ஏன்னா நான் ஆசைப்பட போகிற பொண்ணும் அவன் ஆசைப்பட்ட பொண்ணும் ஒரே பொண்ணுங்கிறதுனால கண்டிப்பாக அவனுக்கு கிடைக்க விட மாட்டேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. மிக்க மகிழ்ச்சி தம்பி. அப்போ நான் ஃபோனை வைக்கிட்டுமா? செத்துடா என் நீ ஆசைப்பட்ட பொண்ணு உன் கண்ணு முன்னாடியே இருந்து கூட நம்மளுக்கு கிடைக்கலையே, நீ ஒரு நாளும் புழுங்கியே சாகணும். உன்னை உடைச்சிட்டனா போதும், உன் குடும்பமே உடைச்சிரும். ஏன்னா உன் குடும்பத்தோட பெரிய சப்போர்ட்டை நீ தான் எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா திடீர்னு இவனுங்க பேச வந்துட்டானுங்கன்னு பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு நேத்தியே பேசணும்னு நினச்சேன். வீடியோ கொஞ்சம் லாங்காக போனதுனால பேச முடியல. இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ லாங்காக தான் போயிருக்கு. இருந்தாலும் உங்கள்கிட்ட பேசணும் இல்லையா, அதனால தான் வந்திருக்கோம். 4 நாள் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப சாரி. இவங்க எல்லாத்தையுமே சாரி சொல்லணும்னு நினச்சோம். ஆனால் சாரி கேட்க கூட டைம் இல்லை. இன்னும் நிறைய பர்சனல் ரீசன்ஸ் நடுவில் வந்துருச்சு. அதனால தான் இதுக்கப்புறம் ரெகுலராக கண்டிப்பாக வீடியோ வரும். அப்படியே என்னால் 1 or 2 days போட முடியல அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட்டில் சொல்லிடுறேன். ஏன்னா போஸ்ட் போடாமல் வீடியோ போடாமலும் இருக்கீங்க, அதனால எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இனிமேல் கண்டிப்பாக வீடியோ வரும். அப்படி வராத பட்சத்தில் நான் கண்டிப்பாக போஸ்ட் போட்டுறேன். நாங்கள் மட்டும் ஸ்ட்ரைட்டாக ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். எல்லோரும் நேற்று நம்ம புது கேரக்டர் இன்ட்ரோ பண்ணோடனே, அதாவது ஜான்சி அவங்க வந்தோடனே அன்பழகி பிரிச்சிடாதீங்க, சரவணனை பிரிச்சிடாதீங்க. நீங்கள் நான் நேத்தியும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருந்தேன். ஜான்சி வந்ததுக்கப்புறம் சரவணன் மேலே அன்பழகிக்கு பொசசிவ் தான் வந்ததே தவிர அவங்க பிரியறதுக்கான எந்த சான்சஸும் கிடையாது. ஏன்னா ஜான்சி வந்ததுக்கப்புறம் தான் இன்னுமே அவங்களுக்குள்ள, அதாவது சரவணன் அன்பழகிக்குள்ள பாண்டிங் அதிகமாகும். கிட்டத்தட்ட டாக்டர் கூட அன்பழகிக்கு ரொமான்ஸ் வர போகிறதுக்கு காரணமே அவங்கள தான் இருப்பாங்க. இன்றைக்குமே ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். ஜெகன் அவங்க தான் வந்து ஸ்ரீநிதி வசந்த் லைஃப்பில் கொஞ்சம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ஊரில் இருக்கார் இல்லைங்களா கலிய பெருமாள், அவரு இவங்களை வச்சு ப்ளே பண்ணியிருப்பாரு. ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணணுன்றதுக்காக ரிவீல் பண்ணலை. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பெருசாக ட்விஸ்ட் இல்லை. கதையை நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்ற விதம் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர உங்களாலே கொஞ்சம் கதையை மூவ் பண்ண கெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? எந்த நெகட்டிவ் கேரக்டருமே வந்து ரொம்பலாம் பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது. அதனால் நெகட்டிவ் கேரக்டர் உள்ளே கொண்டு வரோம் அப்படின்றதுக்காக யாரும் அப்செட் ஆகாதீங்க. அப்புறம் இப்போ வந்து நம்ம ஸ்டோரி போயிட்டுருக்கிறது வந்து அன்பழகி சரவணனோட ஸ்டோரி போயிட்டுருக்கு, வசந்த் ஸ்ரீநிதியோட ஸ்டோரி போயிட்டுருக்கு. உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். காலேஜ் ஸ்டோரி நான் போட போகிறேன். காலேஜ் ஸ்டோரி போட்டேன் அப்படின்னா 75% காலேஜ் ஸ்டோரி தான் இருக்கும். மீதி 25% தான் நம்ம நினைவுகளுக்குள்ளே இருக்கிற கேரக்டரை நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா நான் காலேஜ் ஸ்டோரியை முடிச்சுட்டு வரேன் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணிட்டு தான் நான் காலேஜ் ஸ்டோரி எடுக்க ஆரம்பித்தேன். காலேஜ் ஸ்டோரி என்ன ஒரு 3 or 4 எபிசோடில் முடிச்சிடலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லா கேரக்டருமே டெய்லி வருவாங்க. காலேஜ் ஸ்டோரி காட்டும்போது மற்ற கேரக்டர்லாம் என்னால் இன்க்ளூட் பண்ண முடியல. அதனால தான் எங்களால் ரோஷினி, ஸ்ரீநாத் இவங்க கேரக்டர்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ அதுக்கப்புறம் அஸ்வின் ஸ்டோரி வேறு இருக்குது. அதுவே நம்ம 2 நாளாக ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்கோம். அஸ்வினுக்கு ரிசப்ஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டோரி வேறு நடுவில் வரும். நான் கொஞ்சமாக மூவ் பண்ணுறேன். ஏன்னா நான் காலேஜ் ஸ்டோரியை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனால் தான் அடுத்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். நடுவில் அதையும் ஆட் பண்ணி ஃபுல்ஃபில் இல்லாமல் இதுவும் ஃபுல்ஃபில் இல்லாமல் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் நான் இப்படி எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே கேட்கணும்னு நினச்சேன். அதாவது வசந்த் சரவணனுக்கு உண்டான பாண்டிங் காலேஜ் டேஸ்லேயே எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்கள்கிட்ட காமிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் அவங்களோட பாண்டிங்கும் காமிச்சிட்ருக்கேன், ஸ்ரீநிதி வசந்துக்கான பாண்டிங்கும் காமிச்சிட்ருக்கேன், சரிங்களா? ஏன்னா எனக்கு இப்படி காமிச்சா தான் ஃபுல்ஃபில்லாக இருக்குது. உங்களுக்குமே வசந்த் சரவணனோட பாண்டிங் காமிக்கிறது பிடிச்சிருக்கானோ எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி திரும்பவும் நாங்கள் சொல்கிறோம், நெகட்டிவ் கேரக்டர்ஸ் வர்றதுனால இந்த ஸ்டோரியில் எந்த பாதிப்பும் வராது, யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க, யாரும் பிரிய மாட்டாங்க. கண்டிப்பாக ஸ்டோரி பாசிட்டிவாக தான் போகும். அதை நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட நல்ல ஸ்ட்ராங்காகவே சொல்ல விரும்புகிறேன். ஓகேவா? இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயம். இப்போதைக்கு நான் காலேஜ் ஸ்டோரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மற்ற பேர்ஸ் எல்லாருமே உள்ளே கொண்டு வரேன், ஓகேங்களா? ஆனால் கொண்டு வராமல் போக மாட்டேன். இன்னும் ஒரு 2-3 எபிசோடில் எல்லா பேருமே வருவாங்க மிங்கிளாகி. அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்க, திரும்ப நானும் சொல்லிட்டேன். ஸ்ரீநாத் ரோஷினிக்கான ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டோரி. அவங்க கூட இன்னொரு ஹீரோயின்ஸும் ட்ராவல் ஆவாங்க. அப்போ தான் நான் வந்து கதையை சூப்பராக எடுத்துகிட்டு போக முடியும். நடுவில் ஸ்ரீநாத் ரோஷினியை காமிச்சுன்னா ஃபுல்ஃபில்லாக காட்ட முடியாது. அதனால தான் நான் உங்களுக்கு காமிக்கல. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகேப்பா. பர்டிகுலராக நம்ம இவங்கள தான் ஹீரோயின் நம்ம ஸ்டோரியில் எடுத்துகிட்டு போகல. இப்போது சரவணன் அன்பழகி பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது, வசந்த் ஸ்ரீநிதிக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. அதே மாதிரி நம்ம அருளழகன் அக்ஷயாவை காமிக்கிறோம், அவங்களோட பாண்டிங்கும் வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ இசை அஜய் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்ற ஸ்டோரியும் வரும். ஸ்ரீநாத் ரோஷினிக்கான ஸ்டோரியும் இருக்குது. ஸோ கிருஷ்ணா வைஷ்ணவி இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா எல்லாருக்கும் பின்னாடியுமே நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கோம். மெயின் ரோல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பழகி சரவணன். ஆனால் அவங்கள மட்டுமே நம்ம மெயின் ரோலாக எடுத்துகிட்டு போகல, எல்லாருமே மெயின் ரோலாக தான் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறோம். எல்லாரோட லவ்வுமே எப்படி இருந்துச்சு, அவங்களோட லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி அவங்க ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்றத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். சும்மா ஃப்ளாஷ்பேக்னு ஒரு 2-3 எபிசோட் மட்டும் காமிக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம டைட்டில் சாங்லையும் நான் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எல்லா பேரையுமே வச்சு தான் நான் டைட்டில் சாங்கும் எடுத்திருப்பேன். அதனால் எல்லாருக்கு பின்னாடியுமே ஒரு ஸ்ட்ராங்கான லவ் ஸ்டோரி இருக்குது. அவங்கவுங்க லைஃப்பில் லவ் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வசந்த் சரவணனுக்கான பாண்டிங் காலேஜ் ஸ்டோரியில் நல்லா இருக்கா, காலேஜ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கானோ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி எல்லா கமெண்ட்டுமே நான் ரிப்ளை பண்ணுவேன், ஓகேங்களா? ரொம்ப அதிகமாகவே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இது இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுகிற பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நாங்கள் மிஸ் யூ லவ் யூ சொல்கிறது எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. அதனால இன்னைக்கு உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் மிஸ் யூ லவ் யூ சொல்லலான்னு இருக்கோம். சொல்லிடலாமா? மிஸ் யூ மை ஃபேமிலிஸ் அண்ட் லவ் யூ மை ஃபேமிலி மெம்பர்ஸ். பை பை.